ஒழிஞ்சிக்கிங்க. ஒரு சின்ன மறையிற இடம் மாதிரி இருக்கும், கல்லுங்கள்லாம் உள்ளே இருக்கும். அந்த இடத்துல போய் அந்த பொண்ணு ஒழிஞ்சிக்கும். ஒழிஞ்சின உடனே ஒரு 20 மினிட்ஸில் வந்து பேரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கும். அதை வச்சு கரெக்டாக அந்த 20 மினிட்ஸுக்கு வந்து டைம் செட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கல்லுங்கள்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல போய் ஒழிஞ்சிக்கும். அவன் வந்து கத்திக்கினே இருப்பான், நீ எங்கே போனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது, நான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா உன்னால் வந்து ரொம்ப நேரம்லாம் ஓட முடியாது, கொஞ்ச நேரத்தில் உனக்கு பேரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கத்திக்கினே வருவான் பின்னாடி. அப்படி அவன் சொல்லினே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பாண்டாக வந்து செயலைக்க ஆரம்பிச்சிடும். கால் வந்து வரைய வராது, அப்படியே காலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். விரலெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே டைட்டாகிடும். இதனால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அதால் ஒரு மாதிரி பொறுமையாக தான் வெளிச்சின்னு காலை நடந்து பொறுமையாக தான் போவோம். போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓடை ஒன்று போயிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ஓடைக்கு பக்கத்தில் கல்லுங்களாக இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அது மறைஞ்சிரும். அவன் வந்து அது பக்கத்தில் வருவான். இந்த பொண்ணு வந்து எந்த ஒரு சத்தமே கொடுக்காம அப்படியே அமைதியாக அங்கேயே இருக்கும். ஆனால் அந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிறது அங்கே இருக்கிற எறும்பு எல்லாமே வந்து அந்த பொண்ணு மூஞ்செல்லாம் ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே பார்த்தா அவனும் நின்றுட்டே இருப்பான். இந்த எறும்புகள்லாம் பார்த்தா காது, மூக்கு எல்லா இடத்துலையும் ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் அது என்ன பண்ணோம், கடைசியாக மூக்கு உள்ளெல்லாம் ஏறினோடனே அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குன்னு அங்கேருந்து ஏந்து அப்படியே ஏந்துனா அந்த பொண்ணு ஏந்து ஓட முடியாது. அப்படியே தவந்துக்கினே போயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு ஒன்று போய் நிற்கும். அந்த ஆறில் போய் உயிந்துடும். ஆறில் உயிர்ந்தோடனே வந்து என்ன பண்ணுற, நீ கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவேன், அப்போ இதுக்கு ஆற்றுல போகிற அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கின்னு அந்த பொண்ணை முகச்சிக்கினே இருப்பான். நம்ம ஹீரோயினும் வந்து அந்த தண்ணியோட ஆற்றுல வந்து அப்படியே பொறுமையாக மிதந்துக்கினே அப்படியே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த ஆற்றுல ஓரமாக வந்து ஒரு இடத்துல ஒரு கரை மாதிரி இருக்கும். அந்த கரை மேலே எப்படியோ அந்த பொண்ணு தவந்து வந்து ஏறி கரெக்டாக ஒரு செடியெல்லாம் இருக்கும், அந்த செடியாண்ட போயிட்டு அந்த பொண்ணு கரெக்டாக பற்றும். அப்போ வந்து டைம் பார்த்தா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அந்த பாடி, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேரலைஸ் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே போயிட்டு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே போனால் நிறைய செடிங்க புல்லுங்கள்லாம் இருக்கும். சரின்ட்டு அங்கே போயிட்டு அந்த பொண்ணு பத்துரும். ஏன்னா அதுக்கு மேலே அதால் மூவ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏதோ வண்டியெல்லாம் வர மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு அப்படியே அங்கேயே மயங்கினா என்ன ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடும். ஏன்னா அந்த பொண்ணால் பார்க்க மட்டும் தான் முடியும், உணர் அதை கேட்க தான் முடியும். ஆனால் வந்து அதால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது. பாடி ஃபுல்லாக வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்தில் ஏதோ ஒரு வண்டி மாதிரி வரா மாதிரி இருக்கும். அந்த வண்டி வந்து அந்த பொண்ணு ஏற்றும் போது அந்த பொண்ணு பயத்தோடையே இருக்கும், ஏன்னா அதால் எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாது. பார்த்தா திடீர்னு அந்த வண்டி நின்று. வண்டி நின்று ஒன்று அதுலேருந்து ஒரு தாத்தா ஒருத்தர் இறங்கி வருவார். அந்த தாத்தாவோட பேர் என்னன்னு பார்த்தா பில்லு. அவர் தான் அந்த இடத்துல விவசாயம் பண்ணிப்பார் போல். அதனால் அங்கே இருக்கிற புல்லெல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த செடியை வச்சு வெட்டுக்கும் போது அப்போ தான் அந்த பொண்ணை பார்ப்பார். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பார், உன்னால் மூவ் பண்ண முடியுமா, நீ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காது. சரின்ட்டு அந்த பொண்ணு கையில் ஒரு வாட்ச் கேட்டுங்க, அது வந்து அலாரம் கேக்கின்னு கத்தினியாக இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு அவர் பேசுவார், உன்னால் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு கண்ணில் மட்டும் தான் ரியாக்ஷன் கொடுக்கும். நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்ட்டு அவர் பேசும்போது அந்த பொண்ணு வந்து கண்ணை மட்டும் தான் சிமிட்டும். சரி ஓகே, உன்னால் நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கண் வந்து சிமிட்டும். சரி எல்லாமே வந்து ஒரு தாத்தாக்கு வந்து புரிஞ்சிடும். சரி ஓகே, அந்த பொண்ணால் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது, கண்ணு மட்டும் தான் ரியாக்ஷன் பண்ணுது, அதனால் இந்த பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இங்கே தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாரு. அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கண்ணை மட்டும் தான் சிமிட்டும். சரின்னு அதை புரிஞ்சுக்கின்னு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வேலை செய்கிறதுக்குலாம் ஒரு சின்ன வண்டி ஒன்று வச்சுருப்பாங்களா, சின்ன குட்டியாக, அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை அதில் தூக்கி போட்டுன்னு கரெக்டாக ஒரு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவார். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு உள்ளே விடுவார்.